மக்கள் மனசினியர்களுக்கு வணக்கம். பாடசாலை மாணவனுக்கு கையடக்க தொலைபேசி பெற்றுத் தருவதாக கூறி அந்த மாணவனிடமிருந்து 30 லட்சம் ரூபாய் பண மோசடி செய்த இளைஞர்கள் கைது என்று களுத்துறை பயாகல பிரதேசத்தில் 14 வயது மதிக்கத்தக்க பாடசாலை மாணவன் ஒருவனுக்கு கையடக்க தொலைபேசியை பெற்றுத் தருவதாக கூறி 2 இளைஞர்கள் பண மோசடி செய்திருக்கின்றார்கள். அதாவது குறித்த அந்த பாடசாலை கல்வி இருக்கின்ற மாணவனுடைய வீட்டில் இருந்த தங்க நகைகள் அனைத்தையும் எடுத்து வந்து அந்த இளைஞர்களிடம் கொடுத்து விட்டு அந்த மாணவன் பெற்று கொண்டுள்ளதாகவும் அது மட்டுமல்லாது அந்த மாணவனினால் வழங்கப்பட்டுள்ள நகைகள் அனைத்தும் 30 லட்சம் ரூபாய் பெறுமதி உடையது என்றும் விசாரணைகள் மேற்கொண்ட போது தெரிய வந்துள்ளது. எனும் இந்த விடயம் தொடர்பில் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு வந்துள்ளதை அடுத்து போலீசார் இந்த சம்பவம் தொடர்பில் உரிய அந்த பாடசாலை மாணவரிடம் விசாரணைகளை மேற்கொண்ட போதே இவ்வாறுதான் வீட்டில் இருந்த தங்க நகைகளை எடுத்து சென்று அவரிடம் கொடுத்து விட்டுத்தான் இவ்வாறு கையடக்க தொலைபேசியை பெற்றுக்கொண்டேன் என்று கூறியிருக்கின்றனர். இந்த விடயத்தினை தீவிரமாக விசாரித்த போலீசார் 18 மற்றும் 21 வயது மதிக்கத்தக்க ஏத்தகம மற்றும் மங்கோனா ஆகிய பிரதேசங்களை சேர்ந்த 2 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர்களிடம் மேற்கொண்ட விசாரணைகளில் தான் இவ்வாறு அந்த மாணவனை தாங்கள் ஏமாற்றி பண மோசடி செய்துள்ளதாகவும் குறித்த பாடசாலை மாணவன் தன்னுடைய தந்தை மற்றும் 2 சகோதரர்களுடன் பயாகல பிரதேசத்தில் வசித்து வருகின்றார். அவருக்கு அவருடைய தந்தை ஒரு கையடக்க தொலைபேசியை வாங்கி கொடுத்திருக்கின்றார். ஆனால் அந்த மாணவன் அந்த கையடக்க தொலைபேசியை தொலைத்து விட்டார். இதன் காரணமாக அயல் வீட்டில் இருக்கின்ற நபர் ஒருவரிடம் சென்று இப்படி என்னுடைய கையடக்க தொலைபேசி தொலைந்து விட்டது, எனக்கு ஒன்று வாங்கி தாருங்கள் என்று கேட்டிருக்கின்றார். இதனை அவர் கருத்தில் கொண்டு அந்த நபர் சொல்லி இருக்கின்றார், ஏதாவது பொருளை கொண்டு வந்ததா அல்லது பணம் தான், நான் கையடக்க தொலைபேசி வாங்கி தாரேன் என்று கூறிய பொழுது அந்த மாணவன் உடனடியாக தன்னுடைய வீட்டிற்கு வந்து அலமாரியை திறந்து பார்த்த வேளை தங்க நகை, அதாவது குறிப்பாக கழுத்தில் போடுகின்ற தங்க செயின், கையில் போடுகின்ற காப்பு, காதணி மற்றும் பல நகைகள் இருந்துள்ளதை அடுத்து அனைத்தையும் எடுத்துக்கொண்டு அந்த நபரிடம் கொடுக்கின்றார் இந்த மாணவன். அதனை மோசடி செய்துவிட்டு அந்த நபர் என்ன செய்கின்றார், 2 தரகர்களை பிடித்து அவர்களோட அந்த நகைகள் அனைத்தையும் 2 முறை அடமானம் வைக்கின்றார். ஆனாலும் இந்த விடயம் தொடர்பில் சந்தேகம் அடைந்த குடும்பத்தினர் உடனடியாக காவல் நிலையத்திற்கு முறைப்பாடு செய்துள்ளதை அடுத்து சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட இளைஞர்கள் இவ்வாறான வாக்குமூலங்களை வழங்கியுள்ளார்கள். அதாவது தங்களினால் இவ்வாறு மோசடி செய்யப்பட்ட தங்க நகை அனைத்தும் அடமானம் வைத்துள்ளதாகவும் அதன் பின்னர் அதில் 17 லட்சம் ரூபாவினை வைத்து தங்களுடைய செலவுகளை பார்த்துள்ளதாகவும் அது மட்டுமல்லாது சிறு சிறு பொருட்களையும் அந்த 14 வயது மதிக்கத்தக்க பாடசாலை மாணவருக்கு வாங்கி கொடுத்ததாகவும் கூறியிருந்தார்கள். எனினும் இந்த சம்பவமானது தற்பொழுது வழியாக இருக்கின்ற நிலையில் பொதுவாகவே கையடக்க தொலைபேசியானது மாணவர்கள் மத்தியில் எவ்வளவு ஒரு ஈடுபாடுடையதாக இருக்கின்றது என்பதை அறியக்கூடியவாறு இருக்கின்றது. ஏனென்றால் ஒரு கையடக்க தொலைபேசிக்காக தன்னுடைய வீட்டில் இருப்பவர்கள் அனைவரையுமே மறந்து இவ்வாறு வீட்டில் இருந்த நகையை எடுத்து அந்த மாணவன் கொடுத்திருக்கின்றார். ஆகவே இந்த விடயம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்ற நிலையில் இவ்வாறான செயற்பாடுகளை பாடசாலையில் கல்வி கற்கின்ற மாணவர்கள் தவிர்த்துக் கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கின்றது. ஏனென்றால் அவர்கள் கல்வி நேரங்களில் கல்வியை மட்டும்தான் முன்னெடுத்து செல்ல வேண்டும். இவ்வாறு கையடக்க தொலைபேசிக்கு அடிமையானால் அதற்காக அவர்கள் எந்த எல்லைக்கும் செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகின்றார்கள். ஆகவே நாங்கள் கையடக்க தொலைபேசி பாவனையை குறைத்துக் கொண்டு கல்வியில் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தல் விடுத்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இவ்வாறு மற்றும் ஒரு செய்தியினூடாக உங்களை சந்திக்கும் வரையில் வணக்கம்.